தன்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஈரான் தொடர்ச்சியாக அமெரிக்கா மாதிரியான ஏகாதிபத்திய சக்திகளை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா மாதிரியான நாடு இப்படி ஒரு சம்பவத்தை செய்யுமா? நம்முடைய இந்திய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்முடைய இந்திய கப்பல் தாக்கப்பட்டு 3 மாலுமிகள் இன்னும் சிறைபிடிக்கப்பட்டு விடுவிக்கப்படாத நிலையில ட்ரம்பினுடைய செயலுக்கு நன்றி தெரிவிச்சிருக்க. ஓமன் நாட்டில் இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல், அதில் 24 இந்தியர்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது. 21 பேர் விடுதலை, 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. மீட்டுட்டாங்களான்னு கேட்டா இன்னும் இல்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல உங்களுடைய தேங்க்ஸ் எதுக்கு சார் ட்ரம்ப்புக்கு அப்படிங்கிற கேள்விதான் மோடியை பார்த்து கேட்க வேண்டியது இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட் ஏரியாவில்? ஏன் இந்தியா தொடர்ச்சியாக பழிவாங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு? குவைத்தும் ஜோர்டானும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. மனித வரலாற்றிலேயே மிகவும் கொடூரமான காட்சி ஒன்று பதிவாயிருக்கு. தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய கான் யூனிஸ் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மவாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. அங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய டெம்பரவரியாக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூடாரங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய IDF படை 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கொலை செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு குண்டு கிடையாது, தொடர்ச்சியாக அணிவகுப்பு மாதிரி இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. ஈரான் லெபனான் மீது கண் வச்சிருக்கிறதுனால இப்போ இஸ்ரேல் லெபனானை விட்டு வெளியேறி மறுபடியும் ஈரானுடைய கோபத்தை தூண்டுவதற்காக காசா மக்களை கொலை செய்ய தொடங்கியிருக்கு. இது உண்மையிலேயே உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெட்கமற்ற ஒரு தேசத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய சான்று இருக்க முடியாது. கொத்து கொத்தாக மனித உயிர்கள் காசாவில் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறதுங்கிறது வேதனையான விஷயம். மூன்றாவதாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஓமன் கடற்கரைக்கு அப்பால MT ஜல்வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் பாதிக்கப்பட்டிருக்கு. மீட்பு பணியில் ஓமனில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் ஈடுபட்டிருக்கு. ஆனால் இந்தியர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எதற்காக ட்ரம்ப் அப்படிங்கிற அந்த நபருக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பான ட்விட்டர் இப்போது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. நம்மை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே மோடி அவர்கள் இப்படி செய்கிறாரா? இதற்கு பேசாமல் ட்ரம்ப்பினுடைய அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. அதுவும் மோடியினுடைய வார்த்தைகள் தான் இங்கே கவனிக்கத்தக்கது. இந்தியாவின் இறையாண்மை, கௌரவம், குடிமக்களின் உயிர்கள் ஆகிய அனைத்தையும் ட்ரம்ப் அவர்கள் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு. இதுக்கு எதுக்கே நன்றி அப்படின்னு தான் கேட்க தோணுது. இந்தியர்கள் பயணித்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இந்திய குடிமக்களை கொலை செய்ததற்கு இப்படி தொடர்ச்சியாக நன்றி தெரிவிப்பது அவமானத்திலும் அவமானம் இல்லையா அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட்டை. முடக்கப்பட்ட ஈரானுடைய நிதி விடுவிப்பதற்கான கால நேரம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கப்பல்களுக்காக திறக்கப்படாது அப்படின்னு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை முழுமையாக மூடியிருக்காங்க ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கமினி அவர்கள். ஸ்வீடன் இப்போ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான நெருங்கிய உறவினர்களுக்கு மத்தியில் திருமணங்கள் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப காலமாக நம்முடைய சமூகம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். சொந்த இரத்த உறவுகளுக்கு இடையே திருமணம் அப்படிங்கிறது இனிமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்வீடன் அரசு இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் ஏகப்பட்ட பாதிப்புகளை அந்த நாட்டு மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. ஜோர்டானுடைய அல் அஸ்ராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானப்படை தளம், அங்கே இருக்கக்கூடிய F-35, F-15, F-16 போர் விமானங்கள் எல்லாத்தையுமே ஈரான் குறி வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகள். அந்த 12 பாலிஸ்டிக் ஏவுகணையுமே ஒன்று கூட குறி தப்பாமல் ஒட்டுமொத்த US பேஸையும் அழிச்சு முடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான்
இங்கே ஈரானுடைய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான செய்தி. ஈரானில் மறுபடியும் இன்டர்நெட்டை கட் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இதனால் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸ் எதுவுமே பெரிய அளவில் வந்து சேரலை அப்படிங்கிற குறைபாடு நமக்குள்ளே இருக்குது. எது எப்படியோ மறுபடியும் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்பலாம். இந்த போர் தொடங்கினதில் இருந்தே மிகச்சிறந்த இராணுவ வீரர்களை இப்போ உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு முஸ்தபா கமினி அவர்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் வித்தின் 2 மந்தில் 1,00,000 இராணுவ வீரர்களை தயார்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தான். இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த 1,00,000 வீரர்களுமே போர் விமானங்களை கையாள தெரிந்தவர்கள், வைத்திருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையுமே கையாளுவதற்கு திறம்பட தங்களை தயார்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒரு நாட்டை காக்கணும் அப்படிங்கிற வெறி இராணுவ வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கணும். பொதுமக்களே இங்கே இராணுவ வீரர்களாக மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஈரானில் மட்டுமே சாத்தியம். வடகொரியாவிலையும் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் அது ரஷ்யாவுக்கு துணையாக போயிடுச்சு. ஆனால் சொந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக இங்கே இராணுவ வீரர்களாக உருவாக்கி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவிலான ஒரு சல்யூட் அடிக்க வேண்டியது இருக்குது. வளைகுடா நாடுகளுக்கு பெரிய அளவிலான நிதி மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் வங்கி நிறுவனங்களிடமிருந்து தனது சொத்துக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கையில் குவைத்தும் ஐக்கிய அரபு எமிரகமும் சவுதி அரேபியாவை இப்போ பின்பற்றியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் யூஎஸ் பேஸ் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இருந்ததுன்னா அது ஆபத்து அப்படிங்கிறத இப்போது வளைகுடா நாடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈரான் இதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் முயற்சி பண்ணி இப்போது 1 மாத கால போரில் வெற்றி நடையும் போட்டிருக்கு. ஈரான் நினச்சதும் இப்போ நனவாயிருச்சு. யூஎஸ் பேஸ் முழுவதுமாக மிடில் ஈஸ்டிலிருந்து அகற்றப்படணும். அதே நேரத்தில் சொத்துக்களை பாதுகாக்கிறேங்கிற பேரில் அமெரிக்கா விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு முடிவு கட்டணும். நம்முடைய சொத்துக்களை நாமே ஆள்வோம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய நிலைப்பாடு. அதற்கு உடன்பிறவாத சகோதரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற வேலையையும் ஈரான் ஈடுபடுறாங்க. உலக அளவில் 70 பேரில் ஒருத்தர் கட்டாயமாக இடம்பெயர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இப்போ UNHCR ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. மோதல், வன்முறை, மனித உரிமை மீறல், துன்புறுத்தல் இது மட்டும் கிடையாது. போர்க்கால சூழல் அடிப்படையில் உலகத்தில் 70 பேர் வாழ்கிறாங்கன்னா அந்த 70ல் ஒருத்தர் பார்த்திங்கன்னா கட்டாய இடமாற்றம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிறாங்க. இதன் காரணமாக உலகத்தில் குறைந்தது 117.8 மில்லியன் மக்கள் கட்டாய இடம்பெயர்வு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நோக்கி நகண்டுகிட்டு இருக்காங்க அகதிகளாக. இப்படி நாடிருந்தும் தெருவில் தெரியக்கூடிய மக்கள் கூட்டம் ஏராளம். அதற்கு உதாரணம் தான் பாலஸ்தீனம். பாலஸ்தீனத்தை போல இந்தியாவும் மாறக்கூடாது அப்படின்னா எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கணும், அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைக்கணும். தமிழ்நாட்டை போல உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கலை அப்படின்னா இந்தியாவும் நாளைக்கு இஸ்ரேல் மாதிரியான ஆக்கிரமிப்பு நாடுகளுக்கு அடிமையாவதை தவிர வேறு வழி இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.